வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூர் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். அதாவது இந்த விஜய் அவர்களை பெரம்பூர் தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சராக ஆக்கியிருக்கோம் நம்ம, புரியுதுங்களா? அதனால அந்த பெரம்பூர் தொகுதிக்கு வந்து இப்போ இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத சில பேர் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் வணக்கம் வணக்கம், இப்படியாங்க வணக்கம். கண்டிப்பாக கேமராவை பார்த்த உடனே இப்படி பண்ணுறீங்களா? அப்பயே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பீங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் யாரு அவருக்கு ஓட்டு போட்டேன்? விஜய். அவர் தானே விஜய் ஓட்டு போட்டா? விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களா? சூப்பர்ண்ணே. இப்போ பெரம்பூர் தொகுதியில் இப்போ யார் எம்எல்ஏவா நின்னா யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. விசிலுக்கு போட்டீங்கன்னா விசிலுக்கு போட்டீங்க, கரெக்டு. இங்க யார் நின்ன வேட்பாளர் ஆர்டி சேகர். ஆர்டி சேகர் எம்எல்ஏ, நிரந்தர எம்எல்ஏ. அவர் முன்னாள் எம்எல்ஏ. நிரந்தர எம்எல்ஏனா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களா? அப்போ விஜய் விசில் தானே, விசில் தான் ஓட்டு போட்டீங்க, கரெக்டு. யாருக்கு வேட்பாளர்? வாண இன்னைக்கு யாருக்கு ஓட்டுன? அதாவது ஒரு விஜய்க்கு தான். விஜய் முதலமைச்சர் விஜய். ஓகே, முதலமைச்சர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்க. அப்ப விசில் ஓட்டு யாருக்கு போட்டீங்க? பெரம்பூர்ல ஓட்டு யாருக்கு போட்டீங்க? அம்மாவா? இவர் அசிங்கமா திட்டாத. ஓட்டு யாருக்கு போட்டேன்னு கேக்குறேன். அம்மா ஃபர்ஸ்ட். சரி, அப்பா செகண்ட். ரெண்டாவது விசில். ஐயோ அண்ணா, விசிலுக்கு போட்டானே, கரெக்டுண்ணே. ஓட்டு அதாவது ஒரு வேற. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஆக்கப்பூர்வமா தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? ஸ்டாலினா? அது அப்படிதான் தோணுது எங்களுக்கு, ஆனா அது இல்ல. இப்ப யார் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? புஷி. நீ போன நீ தாவே கால் தானே. நீ வந்து ஏன் ஒயின் ஷாப்ல இப்ப 30 ரூபாய் கேக்குறாவா? கேவா நான் தாவே கால்லாம் கிடையாது. நான் வந்து தாவே கால் தானே. கேமரா எடுத்து எல்லாத்துக்கு போறான். நீ அப்ப தாவே கால் தான். நான் பிரஸ். நான் வந்து வேற தாவே கால் நடுநிலை. நான் போனேன் தாவே கால் போனேன். விஜய் தானே? விஜய் தான். நானும் விஜய். போ. நானும் விஜய் இல்ல, நீ பிரின்ஸ் விஜய். ஓகே, பிரின்ஸ் விஜய். சாரி, தெரி கிளைமேக்ஸ் விஜய். குடிச்சாலும் கலாய்க்கிறல்ல. போ விடுங்க. அடுத்து இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மா வாங்கம்மா. வணக்கம். அதாவதுமா, பெரம்பூரில் ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருப்பீங்கம்மா, ஓகேவா? ஜெயிக்க வச்சு டிவிக்கே வந்து ஒரு பெரும்பான்மையில் ஜெயிக்க வச்சு நம்ம வந்து ஆட்சியில் அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த பெரம்பூர்ல இப்ப எப்படி இருக்கு? யார் எம்எல்ஏ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரம்பூருக்கு? சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டாரு. மாஸ் காட்டிட்டாரு. எப்படி சட்டசபைக்குள்ள ஒரு மாஸ் காட்டினாரு பாத்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி பயங்கரமா மாஸ் காட்டிட்டாரு. சட்டசபைக்குள்ள இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அவர் விட்ட ஆளே கிடையாது, வரலாற்றுலயே இல்லைங்க. நடிக்கிறாரா? ஆமா, தமிழ் அவர் நடிச்ச படத்திலேயே சட்டசபையில ஒரு நடிப்பு இப்படி நடிச்சாரு பாருங்க, அதுதான் வேர்ல்டு ஃபேமஸ். சட்டமன்றத்துல நடிக்கிறாருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, பின்ன இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. நடிச்சிட்டு தான் இருக்கான்றீங்களா? நடிச்சிட்டு தான் இருக்காரு. சட்டசபையில எதிர்க்கட்சியை பார்த்தா மாசா ஒண்ணு பண்ணாருங்க. படத்துல பண்றதெல்லாம் விட்டுவிட்டு சட்டசபையில வந்துட்டு இப்படி ஒரு ஆக்ஷன்லாம் போட்டு காமிச்சா என்னது இது? மக்களுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணலாம், ஆட்சிக்கு வந்ததுமே வந்துட்டு மகளிர் உரிமை தொகை எல்லாம் தரேன்னு சொன்னாரு. எங்க அது வரும் தருவாரு? எங்க முன்னாடி கொடுத்த எங்களோட தலைவர் தான் கொடுத்துருக்கிறாரு, திரும்ப அதையே தானே அவர் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்ப எங்கன்னு கேட்டா இப்படி மட்டும் ஆக்ஷனை காமிச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் என்ன இது? சரிம்மா, உங்களோட தலைவர் சொல்லிருக்கீங்களாம்மா? கீழே கமெண்ட்ல வந்துட்டு வாங்கம்மா. போங்கம்மா. நன்றி. அடுத்த ஒருத்தர் வராது. ஆஹா, பார்க்கறதுக்கு டீசெண்டா இதா இருக்காங்க, யோசிச்சு ஓட்டு போட்டிருப்பாரு, அது மட்டும் தெரியுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது ஐயோ பணிவான மனுஷன். சாப்பிட்டேன் சார். அதாவது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு சார். ஆமாம், விஜய் அவர்களை சிஎம்மா உட்கார வச்சிட்டாங்க. ஆமாம்மா, நாங்கள் தான் ஓட்டு போட்டு உட்கார வச்சோம்.
அவருக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? ஆமா. சூப்பர் சார். அப்போ உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும்னு தோணுது. நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் சார். சரி. அதாவது என்னன்னா இப்போ மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து அவர் வந்து சிஎம் ஆக்கியிருக்காங்க, விஜய் அவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஆனா எதுவும் மாற்றம் வந்தா மாதிரியே தெரியலையே சார். இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு, இது மாற்றம் இல்லையாப்பா? இல்ல என்ன மாற்றம் வந்தா எதுவும் சிஎம் ஆயிட்டு இது மாற்றம் இல்லையா? சார் சிஎம் ஆயிருக்காரு சார், சிஎம் ஆயிருக்காரு சார். மக்களுக்கு பண்ண வேண்டியது எதுவும் பண்ணலையே, சட்டம் ஒழுங்குலாம் சீர்கெட்டு கிடக்கு சார். திமுக கேட்டீங்களா? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. திமுக தான் காரணம். திமுக கேட்டீங்களா? சார் திமுக கேட்கறது அடுத்த விஷயம் சார். திமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் சார் மாற்றம் கேட்டீங்க. இதான் மாற்றம் சார். சட்ட ஒழுங்கு தெரியுதுல சார். அதாவது உங்க கட்சிக்காரங்களே இந்த மாதிரி பண்றாங்க சார். எங்க கட்சி இல்லையா? அவங்க எங்க கட்சி இல்ல சார், உங்க கட்சி தான் சார். திமுக சார் உங்க கட்சி சார். திமுக காரன். திமுக நீ பாத்தியா நீ? சரி விடுங்க சார், அதை விடுங்க சார். நீட்டை பத்தி ஏன் சார் பேசணும்? இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு சார். பேசணும் தெரியுமா உனக்கு? சார் பேசல சார். நேத்து கூட பேசினாரு. நேத்து என்ன சார் பேசினாரு? நீட்டை பத்தி தான் பேசினாரு. என்ன நீ பாத்தியா நீ? திமுக பேசிட்டா சார்? திமுக என்ன பண்ணுச்சு சொல்லு. திமுக நீட்டை பத்தி என்ன பண்ணுச்சு சொல்லு. சார் திமுக விடுங்க சார். அதுக்கு திமுக என்ன பண்ணுச்சு அது சொல்லு. சார் திமுக நிறைய பண்ணிருக்காங்க நீட்டுக்கு. நீட்டுக்கு என்ன பண்ணுச்சு அது சொல்லு சார். அதெல்லாம் நான் சொல்றேன் சார். அது நிறைய பண்ணிருக்கு. அதாவது சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, நிறைய பண்ணிருக்கு சார். அதை விடுங்க. நான் தாவேக்கா என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறேன். எவ்வளவு பண்ணிக்குது கேக்குறது புரியுதா? எல்லாம் பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்கல்ல, அறிவா பேசுங்க. கேக்குறது புரியுதா? என்ன பண்ணிருங்க? சப்புன்னு அரைஞ்சு போடுவோம் சார் நானு. என்ன பண்ணுவோம் உனக்கு சொல்லு. சரி விடுங்க. அந்த மேகதாது பிரச்சனை சார். மேகமா? மேகம் இல்ல சார், மேகதாது அணை கட்ட போறாங்கன்னு பிரச்சனை. கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்குது. ஆமா தர மாட்டேங்குது. திமுக கேட்டு வாங்கவே மாட்டேங்குது. திமுக ஏன் கேட்க மாட்டாங்க? சார் திமுக எதுக்கு சார் கேட்கணும்? தாவேக்கா தான் சார் அரசுல இருக்கு, அதுதான் சார் கேட்கணும். திமுக என்ன பண்ணுச்சு? அவங்க தண்ணி திறந்து விட்டாங்களா? அவங்க போய் கேட்டாங்களா? சார் திமுக விடுங்க சார். திமுக இல்ல சார், ஆட்சியிலே இல்ல சார். திமுக விடுங்க சார். தாவேக்கா என்ன சார் பண்ணுது? அதுக்கு திமுக ஏன் பண்ணல சார்? ஓட்டு போட்டீங்களா சார்? நான் தானே சார் ஓட்டு போட்டீங்க. மாற்றம் வந்துருச்சுல, எவ்வளவு அழகா இருக்கு மாற்றம். திமுக என்ன பண்ணுச்சு? சரி அது விடுங்க சார். பிஜேபி எதிர்த்து எப்ப சார் பேசுவாரு? நேத்து கூட பேசினாரு. எங்க சார் பேசினாரு? சன் டிவில. சன் டிவிலயா? ஆமா. யாரு? அவர் பாட்டுக்கு போலீஸ் புடிச்சு ஜெயில வச்சிட்டானுங்க டெல்லியில. யார சார்? தளபதியா? அப்போ கான்வாயில வந்து நேர்ந்தாங்க பிஜேபி ஆளுங்க. அப்படியே கான்வாயை மறைச்சு நின்னு பேசல. யோ தளபதி எப்பயே டெல்லிக்கு போனாரு? பிகில் படத்துல நீ பாக்கலையா? நீ நேத்து போட்டாங்களே பிகில் படத்துல. ஆமா, கர்ஃபுல்லாம் வச்சு சரியான சண்டை. நான் கேக்குறது புரியுதா உனக்கு? புரியுது. பிகில் படத்துல கேட்கல, தமிழ்நாட்டுல கேக்குறேன். தமிழ்நாட்டுல இப்ப அரசுல அவங்க தான் இருக்காங்க. ஆமா புரியுதா? அவங்க அரசுல இருக்கும்போது எவ்வளவு நல்லா பண்றாங்க. அதான்டா, அவங்க அரசுல இருக்கும்போது அவங்க தான் போயிட்டு டெல்லியில பேசணும். பேசினாங்களே, எவ்வளவு அழகா பேசினார். வீடியோ காட்டவா? எப்ப பேசினாரு? ஒரு வீடியோ வந்துச்சு, அது எடிட் பண்ணி வந்துச்சு. நான் காட்டவா? அது ஏஐ வா. அது தளபதி தான் இருக்கிறாரு இல்ல, இந்த ஏஐ இருக்காருப்பா. நான் கேக்குறது புரியுதா? தமிழ்நாட்டுல என்ன பண்ணாரு? திமுக ஒண்ணுமே பண்ணல. போடா கொஞ்சம் போயிரு. சாப்பிட்டீங்களா? தண்ணி எதனா வேணுமா? போடா போயிரு 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 போயிரு.